7 நாள் ஆச்சு 6 நாள் ஆச்சு அந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா, பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. எதை கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டும் கையில வரல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்காங்கன்னு சொல்றாங்க, வேற என்னென்னலாமோ டெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அந்த பொண்ணை யார் அப்படி பண்ணுனா அப்படிங்கிற ரிசல்ட் இன்னும் நம்ம கைக்கு வரலன்னு சொல்றாங்க. ஆந்திவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது என்னைக்கு வரப்போகுதுங்கிறது நமக்கும் தெரியல. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லவா, இல்ல சாமியே தப்ப தட்டி கேட்கலன்னு சொல்லவான்னு எனக்கே தெரியல. உண்மையில என்ன நடக்குங்கிறது யாருக்குமே புரியல. நியூஸ் பேப்பர் எடுத்துட்டாலும் சரி, செய்தி ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு நல்ல செய்தி, நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுங்க செய்தியோட நியூஸ் பேப்பரோ நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, டிவில நியூஸ் பார்த்தாலும் சரி, மொபைல் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்தது கொலை கொள்ளை ரெண்டுமே மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. கொலை கொள்ளை பண்றவன் அசால்ட்டா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். சட்டம் சாரின்னு சொல்றோம், நம்ம என்ன சொல்றோம், எல்லாருமே கும்பிடுறோம், சாமி கடவுளே என்னை காப்பாத்துன்னு தான் கும்பிடுறோம். அந்த பொண்ணை தொட்டு அவன் பாலியல் பலாத்காரம் பண்ணும் போதும் அந்த பொண்ணு கத்துனதுல கடவுளுக்கு கேட்டிருக்காதா? கடவுளே என்னை காப்பாத்துன்னு ஒரு வார்த்தை கூடவா அவன் சொல்லியிருக்க மாட்டான். இல்ல ஐயோ என்னை யாரையாவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க ஒரு வார்த்தையாவது வந்திருக்குங்களாம். அந்த வார்த்தைக்கு கூட வராத கடவுள் ஒரு ஊர் திருவிழாலையோ 2 கொட்டை அடிச்ச உடனே அந்த கடவுள் எந்திரிச்சு வாராருன்னா அந்த கடவுள் கூட அந்த விஷயத்துல இறக்கம் இல்லையா என்னங்கிறது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. பொம்பளை பிள்ளை நம்ம சொல்றோம், கடவுளும் பொண்ணா இருந்து கடவுள் அந்த கடவுளே நம்ம கும்பிடுறதா இதற்காண்டி கடவுள் நம்ம இல்லைன்னு நான் சொல்லவும் இல்லை. இவ்வளவு தப்பு நடக்கும்போது அந்த கடவுளும் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்துருக்கலாமே, அப்பதான் பார்க்கலாம் அந்த கடவுள். இப்பயாவது குற்றவாளி யாருங்கிறத காட்டலாமே. ஈஸியா சொல்றாங்க 10 நாள் போவோம், அதுக்கப்புறம் வந்துருவோம். திருப்பி இந்த தப்பு என்ன செய்யும், நடந்துட்டே தான் இருக்கும். இன்னும் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் தடையை அழிக்க என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா இதையும் செஞ்சு முடிச்சிருவான். இதான் நடக்கும். சாமிக்கும் கண்ணு இல்ல, கடவுளுக்கு கூட காசு இருந்தாதான் கண்ணு தெரியுமோ என்னமோ தெரியல. நம்மள மாதிரி சாமானிய மக்கள்லாம் அடிபட்டு விழுந்தோம்னா கடவுள் கூட காப்பாற்ற மாட்டார் போல. அதான் உண்மை. இப்ப நடக்குது அதான். 5 ரூபா தட்சணை தட்டுல போட்டோம்னா நம்மளுக்கு தின்னாறு கூட கொடுக்க மாட்டேங்க கையில. அதே 5000 ரூபா கொடுத்துட்டு உள்ள போனோம்னா சாமி கழுத்துல இருக்க மாலையே நம்ம கழுத்துலதான் விழுது. 5 ரூபா கொடுத்தோம்னா தின்னாறு கூட கொடுக்க மாட்டேங்க. உண்மை இப்ப இருக்க நிலப்படி கடவுளுக்கு கூட லஞ்சம் கொடுத்தாதான் நம்மள உள்ள விடுறான். அப்ப எங்கெங்க என்னென்ன லஞ்சம் கொடுத்தா நம்ம வேலையெல்லாம் நடக்குங்கிறது கடவுள் தான் எழுதி வச்சிருப்பாரு போல. இவருக்கு இவ்வளவு லஞ்சம் கொடுத்தாதான் அந்த வேலை நடக்கும், இவருக்கு இந்த லஞ்சம், என்னைய பார்க்கவே நீ லஞ்சம் கொடுத்துதான் உள்ள வரணும்னு கடவுளே சொல்லிட்டாரு போல. அதுதான் இப்ப எல்லா டிக்கெட் ரேட்டும் கூடிக்கிட்டே போகுது. பொது தரிசனத்துக்கு போனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கியூல நின்னா மட்டும்தான் பார்க்க முடியுது. அதுவும் இடிவெட்டு செஞ்சு 5 மணி நேரம் 6 மணி நேரங்கிறதே பொது தரிசனத்துல பார்க்க முடிய மாட்டேங்குது. 24 மணி நேரம் கழிச்சுதான் பொது தரிசனமே உள்ள விடுறான். 5 மணி நேரம் 6 மணி நேரங்கிறது 100 ரூபா டிக்கெட் 200 ரூபா டிக்கெட். அதுக்கு ஹையா போனா 5 மணி நேரம், அதுக்கு கொஞ்சம் ஒரு 500 ரூபா 600 ரூபா பே பண்ணிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம், ஒரு 4000 5000 கொடுத்தோம்னா கருவறையில நீ தான் அடுத்த சாமின்னு நம்மளுக்கு உள்ளே உட்கார வச்சிடறான். சாமி கழுத்துல போட்டதுனால நம்ம கழுத்துல தான் விழுது. கடவுளுக்கும் கண்ணு இல்ல, நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் கண்ணு இல்ல. கொலை நடந்துகிட்டே இருக்கு. நேற்று கூட பஸ் ஸ்டாண்ட்ல, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நடந்துருச்சுன்னாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. முன்னாடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனாலே பஞ்சாயத்தை கூட வீட்டுக்குள்ள பேசி முடிப்பான். வீட்டுக்குள்ள பேசி முடிக்கலாம் 2 வீட்டுக்காரங்க வா என்ன நடந்துச்சுன்னு கேட்போம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லையா அவ ஊர் பஞ்சாயத்துக்கு போவாங்க. இப்ப எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம், அவன் என்கிட்ட சண்டை போட்டா தகாத உறவுல இருந்தாங்க இல்லங்க, அது என்ன வேணாலும் இருக்கட்டும், உனக்கு பிடிக்கலையா நீ வாழாம இருந்துட்டு போ, இல்ல அவளுக்கு உனக்கு பிடிக்கலனாலும் நீ வாழாம இருந்துட்டு போ, அது பிரச்சனையே கிடையாது. இதுக்கு கொலை தான் பதில்னா எல்லாரும் எல்லா வீட்லயும் டெய்லி ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்ப என் வீட்டுக்கார பிடிக்கல, நான் என் வீட்டுக்கார கொள்ளணும், அவருக்கு என்னைய பிடிக்கல, அவர் என்னைய கொள்ளணும். அப்ப எனக்கு என் பிள்ளைங்களுக்கு இப்படிதான் போய்கிட்டே இருக்கும். அப்ப கொலைக்கான தண்டனை சரியா இல்ல. அதான் கொள்ளையும் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு கொள்ளை, நிமிஷத்துக்கு நிமிஷம் நாடு எங்கேயோ போகுதுன்னு நம்ம நினைக்கணும். ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த நாட்டுல இப்ப இந்த ஊர்ல இது நடந்திருக்கு, அடுத்த ஊர்ல என்ன நடந்திருக்கு, அதுக்கு அடுத்த ஊர்ல என்ன நடந்திருக்கு, சரி அப்படியே பார்க்கலாம் பார்த்தா கொள்ளையும் அதிகரிச்சுட்டே போகுது. சட்டம் சரியான தண்டனை கொடுத்துச்சுன்னா கொலை ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாகும். ரொம்ப போற இடத்துல 100க்கு ஒரு 1% கம்மியாகும். பெண் பிள்ளைங்களை வச்சிருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைங்களை வச்சிருந்தாலும் சரி, ரொம்ப பாதுகாப்பா பார்க்கணும். எப்பயுமே மனப்பக்குவங்கிறது நம்ம எல்லாருக்குமே வேணும். ஆனா இப்ப சும்மா விளையாண்டுகிட்டு இருந்த பசங்க விளையாட்டுல நீ தோத்துட்டங்கிறதுனால அவனை கொல்லணுங்க முடிவு பண்ணி கொன்றவே செஞ்சுட்டாங்க. இப்படியும் ஒரு நியூஸ் வரதான் செய்யுது. அப்ப பிள்ளைங்களோட மனப்பக்குவம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத பாருங்க. அக்கம் பக்கத்துல பேச முடியல, பயம், பேசினா ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். பிள்ளைங்களை விளையாட விடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கோம். விளையாட விட்டா அவங்களுக்குள்ள வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக்கிற மனப்பக்குவமே யார் மனசுலயும் வரல. ஒரு கேம், ஜஸ்ட் ஒரு கேம்ல நீ என்ன ஜெயிச்சுட்ட, நீ தோத்துட்ட, இவ்வளவுதான். இதுக்காண்டி கொலை பண்ற லெவலுக்கு போச்சுன்னா கொலைக்கான தண்டனைகள் சரியான தண்டனை கொடுக்கல, யாருமே கொடுக்கல. கொலை பண்ணிட்டானா அடுத்த செகண்ட் அவனுக்கும் அதே தண்டனை தான் அப்படின்னு சொன்னோம்னா கொலை பண்ண பயப்படுவாங்களாம். கொலைக்கும் கொள்ளைக்கும் தண்டனையே இல்லாதப்போ கொலையும்
பெருகிக்கிட்டே போகும். முதலிடமே வந்துடலாம். கொலையும் கொள்ளையும் செய்யறதுல நம்ம தான் முதலிடம் அப்படிங்கிற பரிசையை நம்ம கொடுத்துடலாம். அந்த அளவுல தான் இருக்கு. கொஞ்சம் சட்டங்களும் மாறலாம், நம்மளும் கொஞ்சம் மாறலாம். கொஞ்சம் எல்லாமே மாறிச்சு அப்படின்னா சொசைட்டில கொஞ்சம் எல்லாருமே நிம்மதியா போகிறதுக்கு அது வழிவகுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.